இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் தொடர்வதாக. 1 பேதுரு 1வது அதிகாரம் அதனுடைய 14-15 வசனங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. முன்னே நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்றால், தேவ சமூகத்துக்கு அந்நியராய் இருந்தோம், தேவனற்றவர்களாய் இருந்தோம், பாவ பிடியில் இருந்தோம், அறியாமை என்னும் இருளுக்குள்ள இருந்தோம். அப்படிப்பட்ட நமக்கு தேவன் பாராட்டின கிருபைதான் இந்த சுவிசேஷம் நம்மை தேடி வந்தது. கிருபையினாலே ரட்சிக்கப்பட கர்த்தர் அனுக்கிரகம் செய்தார். எப்பொழுது நாம் ரட்சிக்கப்பட்டோமோ, எப்பொழுது நாம் இயேசுவுக்குள்ளாய் அவருக்குரியவர்களாய் அவரோடு கூட உடன்படிக்கை செய்து கொண்டோமோ, அப்பொழுது நம்முடைய பழைய மனுஷன் களையப்படுகிறான், புது சிருஷ்டியாக்கப்படுகிறோம். இதை நமக்கு செய்தவர் யார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறார். 16வது வசனத்தில், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. வேதம் நமக்கு நம்மேல் அன்பு கூர்ந்து நம்மை ரட்சித்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எப்படி காண்பிக்கிறது தெரியுமா? அவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தர். பரிசுத்தம் உள்ள தேவன் பாவியாகிய என்னை அழைத்திருக்கிறார். எதற்காக? நான் பாவத்தில் தொடரவா? இல்லை, அவருக்கு ஏற்ற பரிசுத்த ஜாதியா இருப்பதற்கு. இதை தேவ பிள்ளைகள் ஒரு நாளும் மறக்க கூடாது. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, முன்னே அறியாமையினாலே நாம் கொண்டிருந்த இச்சைகளின்படி நடந்தோம் அல்லவா? கண் எதை விரும்புதோ அதற்கு நேராய் போகுவது, அதை செயல்படுத்துவது. நம்முடைய மாம்சம் எதை விரும்புகிறதோ அதை செயல்படுத்துவது. இப்படி மாம்சமும் மனசும் விரும்புகிற பிரகாரம் நம்முடைய மாம்சத்தை திருப்திப்படுத்த, நம்முடைய இச்சைகளை நிறைவேற்றும்படியான காரியங்களை செய்து கொண்டிருந்தோமே. இனி அப்படி நடவாதபடிக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து. எதற்கு கீழ்ப்படியணுமா? அந்த சத்தியத்துக்கு. கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல தேவ கோபாக்கினை வரும் என்று வேதம் சொல்கிறது. கீழ்ப்படியாதவர்கள், இருதயத்தை கடினமாக்குகிறவர்கள், அப்படிப்பட்டவர்கள் அவருடைய இளைப்பாறுதலை பிரவேசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை தேவன் கிருபையை அழைத்தது எதற்கு தெரியுமா? அழிப்பதற்கல்ல, அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிப்பதற்காக. எனவே வேதம் சொல்லுகிறது அதனுடைய 13வது வசனத்திலே, ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்க. இப்பொழுது தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். அந்த ரட்சிப்பில் நாம் நிலைத்திருக்க இச்சைகளின்படி நடவாமல் மனதின் அறையை கட்டி கொண்டு வாழ்வது அவசியம். ஏன் தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொல்லியிருக்கிறார், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆமேன். இந்த ஆத்ம மீட்பை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த பூமியிலே நம்முடைய ஓட்டம் முடியும் மட்டும், அல்லது கிறிஸ்துவின் வருகை மட்டும் இந்த அனுபவத்தில் நிலைத்திருப்பது அவசியம். அப்படி நாம் நிலைத்திருப்போமானால் அவர் வரும்போது நமக்கு அளிக்கப்படுகிற கிருபை என்பது எப்படிப்பட்டதா இருக்கும் தெரியுமா? அவரோடு கூட எடுத்து சென்று அவரோடு கூட நித்திய காலமாய் வாழ்வதா இருக்கும். எனவேதான் இச்சையின்படி, மாம்ச இச்சையின்படி நடவாமல் அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராய் இருக்க நம்மை அர்ப்பணித்து இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ நம்மை விட்டு கொடுப்போம். கர்த்தருக்கு உடன்பட்டு இந்த காரியத்தை செய்ய நம்மை அர்ப்பணிப்போம். காலம் சமீபமாக இருக்கிறது. கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. ஒருவரும் அந்த பரம பாக்கியத்தை இழந்து போகாதிருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, எங்களை அழைத்த நீர் உண்மை உள்ளவர். எவ்வளவு மேன்மையான பாக்கியத்திற்கு எங்களை அழைத்திருக்கிறேன். நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு உம்மை சார்ந்து வார்த்தைகளுக்கு கீழ்ப்பட்டு அடங்கி இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.